Hi viewers, welcome to our channel. வாழ்க வளமுடன் நலமுடன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த இருதய கமல கோலம்மா. ஏன்னா கார்த்திகை தீபத்தப்போ இது போட்டு நடுவில் அந்த குத்த விளக்கு மனை வச்சு குத்த விளக்க வச்சோம்னா அழகாக இருக்கும். சுவாமிக்கிட்ட அந்த சின்னதாக ஜோதி 2 ஏற்றி வைப்போமே, இது மேலே அழகாக குட்டி மனையை வச்சு அதில் வச்சோம்னா நல்லாயிருக்கும். அதனால் இது 2-3 கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம இப்போது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஆனால் இதை நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே உங்களுக்கு சொல்லுவேன். பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸி, அதே சமயத்தில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுதான் இதனுடைய ஒரு இது. ஆனால் போட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது நம்ம போட்டுருவோம். அடுத்தது வேறு ஒன்று போட்டுருக்கிறது நான் இன்னும் முடிக்கலை. அதை முடிச்சதுக்கப்புறம் அது போடுறேன். சரிங்களா? இப்போது இதுக்கு ஒயர் கொஞ்சம் நம்ம சாதாரணமாக நீங்கள் எல்லோரும் என்ன மாதிரி ஒயர் யூஸ் பண்ணின்னு தெரியல. முன்னே நான் சொன்ன போல் அந்த பச்சை நூலில் சேர்த்துல பீஸாக தனித்தனியாக சிங்கிளாக இருக்குமே, அந்த ஒயர் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை பேக்கெட்டில் இருக்கிற ஒயரை யூஸ் பண்ணுறீங்களான்றது எனக்கு தெரியல. எனவே இதுக்கு 60 நம்பர்னு போட்டு ஒரு பேக்கெட் இருக்கும். இந்த பாருங்க, 60ன்னு போட்டிருக்கோம். இந்த ஒயரை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா இது நம்ம ரொம்ப அப்பப்போ முடித்து போட்டு போட முடியாது. அதனால தான் இதையே எடுத்து, இப்போ அதுனா நம்ம எப்படி இருந்தாலுமே ரொம்ப லென்த் எடுத்தால் சிக்காயிடும், போடுறது கஷ்டம் நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்களன்னா இதில் உங்களுக்கு எவ்வளோ போட முடியுன்றதுக்கு ஏற்ற போல் பார்த்துக்கோங்க. நான் ஒரு 6 அடிக்கு ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன் இப்போது. சரிங்களா? 6 இல்லை 7 அடி கூட கட் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. இல்லை அதை அப்படியே அந்த ஒயரை இது பண்ணி 2ஆக கூட கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிக்கு இல்லாத போடுறதுக்கு வரும்னா ஓகேங்களா? ஸோ நான் ஒவ்வொரு ரவுண்டாக தனித்தனியாக தான் சொல்லுவேன். ஒரே நாளில் நான் மொத்தம் இது போட மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும் எந்த மணியில் விடுறதுன்னு. இதில் ஒரு மணியில் நம்ம கொஞ்சம் மாற்றி விட்டோன்னா கூட முடிக்கிறப்போ நமக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். அந்த ஷேப் எக்ஸாக்டாக வராது. அதனால் அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு என்னவோ அது ஒரு நாளைக்கு, மறுபடியும் செகண்ட் ரவுண்டுன்னு அந்த மாதிரி தான் நான் போட போகிறேன். ஓகேங்களா? இப்போது முதல்ல 40 மணி கோத்துக்கிடுங்க. ஒயிட்டு மணியை ஸ்டார்டிங் ரவுண்டு ஒயிட்டே இருக்கட்டும், அழகாக இருக்கும். 40 மணி கொத்துக்கிடுங்க. நாலு 5 40 மணிமா. இப்போ 40 மணிக்கு கொத்துட்டு ஒரு பக்கம் சும்மா கொஞ்சோண்டு ஒயர் விட்டுக்கிடுங்க, போதும். ஒரு பக்கம் நல்ல பெரிய ஒயர் இருக்கட்டும். என்ன, இன்னொரு பக்கம் ஒயர் விட வேண்டாம், ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் இருக்கட்டும், அது அவுந்து வராமல் இருக்கிறதுக்காக. ஓகேவா? ஒரு 2 மூடி லைட்டாக போட்டுடுங்க. அந்த ரவுண்டு ஷேப் வரும்படியாக இப்படி ரவுண்டு அந்த இதில் முடிச்சு போட்டிங்கன்னா இப்படி இருக்குமா. ஒரு பக்கம் இந்த குட்டி ஒயர் இருக்கட்டும், இந்த ஒயர்லேயே தான் நம்ம போட்டு வரணும். சரிங்களா? இப்போ முடிச்சு போட்டுட்டு இருக்கிற இந்த ஒயரை ரெண்டும் அந்த மணிங்களுக்கு நடுவில் தான் இருக்கும் இல்லையா? இந்த ஒயரை, இந்த பெரிய ஒயர் இருக்கு இல்லையா, அதை 2 மணியில் கோத்துக்கிடுங்க. இந்த முடிச்சு அப்படி வச்சு
முடிச்சுக்கு பக்கத்துலேயே இருக்கும் இல்லையா 2 மணி, அந்த 2 மணியில் ஒயரை விட்டுக்கிடுங்க. ஓகேவாம்மா? இப்போ இந்த இடத்த முடி போட்டோம். இந்த 2 மணியில் இப்படி ஒயர் வந்திருக்குது. சரிங்களா? நான் இதில் ரெட்டு, வெள்ளை, க்ரீனு, எல்லோ, மறுபடியும் ரெட்டு, ஒயிட்டுன்னு கொடுத்துருக்குறேன். 1 2 3 4 5 6 வரும். ஓகேவா? இதில் இப்போ என்ன கொடுக்க போகிறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ரெட்டுவுக்கு பதில் ப்ரௌன் கொடுக்க போகிறேன். ஓகேவா? இந்த இடத்துல வர ஒயிட்டுக்கு பதில் பிங்க்கு கொடுக்க போகிறேன். மற்ற இந்த 4ம் அதே கலர் தான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி, ஆனால் கலர் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கிடுங்க. அதுதான் அழகு இந்த கோலத்துக்கு. சரிங்களா? இப்போது இந்த ஒயரில் ஸ்டார்டிங் எப்படின்னா 3 மணி கோக்கணும்மா. முதல்ல 3 மணி கோக்கணும். பார்த்தீங்களா? 3 ரெட்டு இங்கே கோத்துருக்குறேன் இல்லையா? அதுக்கு பதில் நான் இப்போது பிங்க்கு கோக்க போகிறேன். சாரி, ப்ரௌன் கோக்க போகிறேன். ஓகேவா? 3 ப்ரௌனு. மூணு. அதுக்கு அடுத்தது 4 ஒயிட் இங்கே கொடுத்துருக்குன்னா இங்கே என்ன கொடுக்க போகிறேன்? பிங்க்கு கொடுக்க போகிறேன். ஓகேவா? 4 பிங்க்கு. 1 2 3 4. முதல்ல 3 மணி, அப்புறம் 4 மணி, அதுக்கப்புறம் 5 பச்சை. அதுக்கடுத்தது 6 மணி. 6 எல்லோ. 1 2 3 4 5 6. அடுத்தது 7 மணி ரெட்டு. 1 1 2 3
3 4 5 6 7 7 ரெட் மணி. ஓகேங்களா? அடுத்தது 8 வெள்ளை மணி. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 8 மணி கோத்துட்டு நான் வந்து எட்ஜில் ஒரு கோல்டு கோக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ரெட்டே கூட கோத்துக்கலாம். பாயிண்டில் ரெட்டு இது வச்சா போல் இருக்கட்டும்னா ரெட்டு கூட கொத்துக்கலாம். நானும் உங்களுக்கு ரெட்டே கொத்து காட்டுறேன். ஓகேவா? இப்போது இந்த ரெட்டு மணியை மட்டும் விட்டுட்டு இந்த ஒயரை இது ரெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வெள்ளை இருக்குது, அதில் மட்டும் விடணும். சரியா? வேறு எங்கேயும் விட வேண்டாம், எல்லா மணிலையும் விட வேண்டாம். அந்த ரெட்டு மணியில் ரெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளை ரெட்டு மணியை மடக்கிக்கிட்டு அந்த ஒரு வெள்ளையில் மட்டும் விடணும். ஓகேங்களா? கொஞ்சம் ஒயர் ஆனால் ஜாகிரதையாக போடுங்கம்மா, சிக்காகும். ஆனால் இது ஃபுல்லாக சுற்றின்னு போகிறதுக்கு அங்கங்கே நம்ம முடிச்சு போட முடியாது. இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், இதே போல ரோ இந்த பக்கம் போடணும். ஓகேங்களா? எத்தனை மணி இதில் இப்போ ஏற்கனவே இந்த ஒரு வெள்ளையில் ஒயரை கோத்துருக்குறோம், அதனால் 7 வெள்ளை மட்டும்தான் கோக்கணும். சரிங்களா? 7 வெள்ளை கோக்கணும். அந்த மேலே இருக்கிற வெள்ளை வந்து இந்த ரெண்டுத்துக்குமே சேர்ந்தா போல், அதனால் ஒன்று 2 3 4 5 இப்போ 7 மணிக்கு கொத்துருக்கோம். 2 4 6 7. இங்கே ஏற்கனவே 1 இருக்குது, இதில் 1 இருக்குது. 7 மணி, அப்போ 8 வெள்ளை மணி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது 7 சிவப்பு மணி கோக்கணும். ஒன்று 2 3 4
5 6 7. ஓகேங்களா? இப்போ அடுத்தது 6 மஞ்சள். 1 2 3 4 5 6. அடுத்தது 5 பச்சை. 1 2 3 4 5. அடுத்தது 4 பிங்க்கு. 1 2 3 4. அடுத்தது 3 ப்ரௌனு. 1 2 3. கொத்துட்டுமா? இப்போது என்ன பண்ணணும் தெரியுமாம்மா? இந்த ப்ரௌன் கோத்துருக்குறோம் இல்லையா, முதல் ப்ரௌனு, அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம ஒயரை விட்டு எடுத்துமே அந்த 2 மணி 4 6 8 10 12வது 2 இந்த ப்ரௌனுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த மணிலேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 12 11 ரெண்டுத்துலேயும் இந்த ஒயரை விடணும். 12 11. பாருங்கள். ஓகேங்களா? முதல்ல 40 மணி கோத்தம் ஒயரை ஒரே ஒரு டைட்டாக ஒரு முடிச்சு போட்டுட்டு அந்த பெரிய ஒயரை இந்த 2 மணியில் கோத்துக்கணும். கோத்து 2 3 ப்ரௌனு, நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ, மொத்தம் 1 2 3 4 5 6 கலர் கொடுக்கணும். ஓகேவா? ப்ரௌனு முதல்ல 3 மணி, அப்புறம் 4 மணி, அப்புறம் 5, அப்புறம் 6, அப்புறம் 7, அப்புறம் 8 மணி. 8 மணி கோத்துட்டு ஒரு வேறு ரெட்டு அல்லது கோல்டை கோக்கணும். கோத்து அதை மட்டும் மடித்து அந்த முதல் மணியில் மட்டும் ஒயரை விட்டு எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற அதையும் கணக்கில் எடுத்தோம்னா இந்த பக்கமும் 8 வெள்ளை வரணும். அந்த ஒயரை விட்ட மணியையும் இங்கேருந்து பார்த்தா இந்த வெள்ளை இதுக்கும் 8ஆவதாக வரும், இந்த பக்கத்துக்கும் 8ஆவதாக வரும். அப்படி அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் 7 சிகப்பு, 6 மஞ்சள், 5 பச்சை, 4 ரோஸு, 3 இது விட்டத்துக்கு அப்புறம் கோத்தத்துக்கு அப்புறம் இந்த ப்ரௌன் கிட்டேருந்து இருக்கிறதுல கவுண்ட் பண்ணின்னு வந்தால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12ஆவது மணியில் உள்பக்கமாக விடணும். அப்படி விட்டுடக்கூடாது. இந்த மணியை பார்த்தா போலேயே ஒயரை விட்டு எடுக்கணும். 12 11 2 மணியில் விடணும். ஓகேவா? விட்டு எடுத்துட்டு பன்னெண்டு 11 ஒயரை விட்டு எடுத்ததுக்கப்புறம் 3 ப்ரௌனு.
3 ப்ரௌனை கோத்ததுக்கப்புறம் இந்த 4 ரோஸ் முதல்ல கோத்தம் இல்லையா, அதில் இந்த ப்ரௌன் பக்கத்தில் ஒரு ரோஸ் இருக்கும் இல்லையா, அதாவது நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அது அந்த மணியில் ஒரு மணியில் மட்டும் ஒயரை விட்டு எடுத்துக்கணும். பார்த்திங்களா? இப்போ இந்த ஒன்று மட்டும் இப்படி மாதிரி இப்படி வந்திருக்கும். இப்போது 4 மணி வரத்துக்கு நம்ம எத்தனை மணி கோக்கணும்? 3 மணி மட்டும்தான் கோக்கணும். அந்த பிங்க்கு நான் 3 தான் கோக்க போகிறேன் இப்போது. ஓகேங்களா? ஒன்று, 2, 3. ஏன்னா ஏற்கனவே இதோ ஒன்று இருக்குது. ஸோ 4 பிங்க் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு எப்பவும் போலையே பாருங்கள், 5 க்ரீனு, 1, 2, 3, 4, 5. அப்புறம் 6 எல்லோ, 1, 2, 3, 4, 5, 6. அப்புறம் 7 ரெட்டு, 1, 2, 3, 4, 5, 5, 6, 7. இப்போது 8 வெள்ளை, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. மேலே எப்பவும் போல் ஒரே ஒரு ரெட்டு கோத்துட்டு என்ன பண்ணணும், இந்த ரெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முதல் வெள்ளையில் மட்டும் இந்த ஒயரை இப்படி ஓகேங்களா? புரிஞ்சுதாம்மா? இப்போ மறுபடியும் ஏற்கனவே இந்த ஒரு வெள்ளை இருக்குது, நம்ம என்ன கணக்கு எடுக்கணும்னா 7 வெள்ளை கோக்கணும். ஓகேங்களா? ஒன்று, 2, 3, 4, 5, 6,
6 7 இருங்க, எத்தனை இருக்குது? இதுலேயே 1 இருக்குது. எத்தனை கோத்திருக்கோம்? 2 4 6 6 தான் கோத்திருக்கோம். ஓகேவா? இப்போ 7 மணி, மொத்தமாக 8 மணி இருக்கும். அப்புறம் 7 சிவப்பு, 1 2 3 4 5 6 7. ஓகேவா? அடுத்தது 6 மஞ்சள், 1 2 3 4 5 6. அப்புறம் 5 பச்சை, 1 2 3 4 5. 4 பிங்க்கு, 1 2 3 4. 3 ப்ரௌனு, 1 2 3. இப்போ என்ன பண்ணணும்? இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த பக்கம் இருக்கிறத எடுக்காதீங்க. இப்போ நம்ம கோத்துக்கிட்டு ஒயர் பிடிச்சிக்கிட்டு இருக்கோமே, அதை கவுண்ட் பண்ணிங்களான்னா அதே போலயே 2 4 6 8 10 12. இந்த 12 11 2 மணியில் இந்த ஒயரை விடணும். பன்னெண்டு 11. இப்போ பாருங்கம்மா, இந்த 12 எப்படி கணக்கு எடுக்கணும்னா, இங்கே தானே நம்ம இப்படி கொடுத்து இங்கேருந்து தானே இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிற 2 4 6 8 10 12லையும் 11லையும் ஒயரை விடணும். ஓகேவா? இப்போது மறுபடியும் அதே போல் 3 ப்ரௌனு, 1 2 3. மூணு ப்ரௌன் விட்டுட்டு இந்த பிங்க் இருக்கு இல்லையா, இந்த முதல் பிங்க்கில் ப்ரௌனுக்கு பக்கத்தில் இருக்கிற
ஒரு பிங்க்கில் நீங்கள் என்ன கலர் கோத்துருக்கீங்களோ அதுமா. இப்போ ஏற்கனவே அதில் ஒரு பிங்க்கு இருக்கிறதுனால நம்ம 3 பிங்க்கு கோத்தா போதும். அப்புறம் 4 3 பிங்க்கு, அது 4 பிங்க் ஆகிடுச்சு. அப்போ 5 பச்சை, 6 மஞ்சள், 1 2 3 4 5 6. இப்போ 7 சிகப்பு. 1 2 3 4 5 6. ஏழு 8 வெள்ளை, 1 2 3 4 5 6 7 8. எட்ஜில் ஒரு ரெட்டு. இப்போ இந்த ஒயரை அந்த ரெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முதல் வெள்ளையில் ஒரு பக்கம். இப்போ மறுபடியும் 7 வெள்ளை கோக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு வெள்ளை இங்கே இருக்குது, 7 வெள்ளை கோக்கணும். 1 2 3 4 5 7
8. இப்போ 7 ரெட்டு. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ 6 மஞ்சள். 1, 2, 3, 4, 5, 6. இப்போ 5 பச்சை. 1, 2, 3, 4, 5. இப்போ 4 பிங்க்கு. 1, 2, 3, 4. 3 ப்ரௌனு. 1, 3. இப்போது அதே போலயே இதை பாருங்கள், இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை எடுத்துக்கக்கூடாது, இதுதான் இப்போ கணக்கு. ஏன்னா இங்கேருந்து தான் அதோட நம்ம இப்போ கோத்துக்கிட்டு வரோம். 2, 4, 6, 8, 10, 12. 2, 4, 6, 8, 10, 12. இந்த முடிச்சுக்கிட்ட வரும். முடிச்சு இல்லைம்மா, 12லேயும் 11லேயும் 12வது மணிலையும் 11வது மணியில். இப்படி வந்திருக்கும். 3 வந்திருக்குதா பாருங்கள். சரிங்களா? இப்போது மறுபடியும் 3 ப்ரௌனு. 1, 2, 3 ப்ரௌனை விட்டுட்டு இந்த
ப்ரௌன் பக்கத்தில் இருக்கிற முதல் பிங்க்கு. இப்போ ஏற்கனவே ஒரு பிங்க்கு இருக்குது, நம்ம 3 பிங்க்கு கொக்கணும். 1 2 3. ஸோ 4 பிங்க் ஆகிடுத்தா, 5 பச்சை. 1 2 3 4 5 6 மஞ்சள். 1 2 3 4 5 6 மஞ்சள், 7 சிவப்பு. 1 2 3 4 5 6 7. இப்போ 8 வெள்ளை. 1 2 3 4 5 6 7 8. ஒரு சிகப்பை கொத்துட்டு அந்த ஒயரை இந்த சிகப்புக்கிட்ட இருக்கிற முதல் ரெட்டில் கொத்துக்கணும். ஓகேவா? இப்போ ஏற்கனவே ஒரு வெள்ளை இருக்குது, இப்போ நம்ம 7 வெள்ளை கொக்கணும். 1 2 3 4 5 6 7. 7 வெள்ளை கொத்துட்டுமா? இப்போ 7 சிகப்பு. 8 வெள்ளை, அதில் ஏற்கனவே ஒரு வெள்ளை இருக்கிற தொட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது அதை ஒன்றுன்னு கணக்கு எடுத்தே கோத்திங்கன்னா தான் உங்களுக்கு, இல்லைன்னா இதுவும் 7 அதுவும் 7வான்னு உங்களுக்கு டவுட் வந்துடும். அப்படி என்ன பண்ணுங்கள், அது ஏற்கனவே இருக்கிற ஒன்றுன்னு கணக்கு எடுத்துக்கிட்டு அப்புறம் வெள்ளை மணியை கவுண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு 8ன்னு கணக்கு வரும். அடுத்தது ரெட்டு வந்து 7 கரெக்டாக வரும். 4 5
6 7. ஓகேங்களா? 7க்கு அப்புறம் 6 மஞ்சள். 1 1 2 3 4 5 6. 6 மஞ்சள். 1 2 3 4 5. 4 பிங்க். 1 2 இப்போ கோக்கும்போது என்ன பண்ணணுமா, 3 பிங்க்கு கோத்துக்கிடுங்க போதும். சரிங்களா? 3 பிங்க்கு மட்டும் கோத்துக்கிடுங்க. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட்டு இதை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இந்த ப்ரௌன் பக்கத்தில் ஒரு பிங்க் இருக்கும் இல்லையா, அதில் இந்த ஒயரை கோக்கணும். இப்போ பாருங்கள் 4 பிங்க் வந்துடுச்சா, 1 2 3 4, இங்கேயும் 1 2 3 இப்படி வரும் இல்லைங்களா? இப்போ 3 ப்ரௌன் கொத்துக்கிடுங்க. 1 2 3 ப்ரௌனு. 1 2 3. ஓகேவா? இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும் எந்த 12வது மணின்னு, உங்களுக்கு கன்ஃபியூஸே வேணாம். 2 4 6 8 10. இதோ இந்த ப்ரௌனுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த 2 தான் 12 மணி இல்லையா? ஸோ இந்த 12 இந்த 11 மணி இதில் விடணும். ஓகேவா? இந்த வந்த ஒயரை அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ப்ரௌனுக்கு அந்த பக்கம் இருக்குது இல்லைங்களா, 2 இந்த முதல்ல முடிச்சு போட்டு ஒரு குட்டி ஒயர் இருக்குது, அது பக்கத்தில் 2 இருக்குல்ல, அதில் விட்டு வச்சுக்கிடுங்க. இதை பாருங்கம்மா, எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா?
ஸோ சாரிம்மா, நான் வந்து 2 நாள் கழித்து தான் போடணுன்னு நினச்சேன். கொஞ்சம் இதில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். முதல் 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு தான் நல்ல மழை, அதில் போய் சைக்ளோனில் அதில் போயிடுத்து போட முடியல. திங்கள் செவ்வாய் இங்கே எங்களுக்கு கொஞ்சம் சிக்னல்லாம் சரியாக கிடைக்கலம்மா, நெட்ஒர்க்கு சரியாக ஒர்க் ஆகலை. வீடியோ போட்டேன் நான், ஆனால் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு செகண்ட் 2 செகண்ட்லேயே டப்பு டப்புன்னு நின்றுடுது. அதனால தான் நான் 2 நாளாக போடலை. இன்றைக்கி சரி போடணும்னு எடுத்தேன், ஆனால் கொஞ்சம் இங்கே முகூர்த்த டைமு. நாளைக்கு ஒரு 2 கல்யாணம் இருக்குது இங்கேயே பக்கத்தில் கோயிலில். அப்புறம் கிரகப்பிரவேசம் ஏதோ 2ன்னு இருக்கிற தொட்டு அவங்கவுங்க டேப்பெல்லாம் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி கூட போட வேணாம்னு நினச்சேன் வீடியோ டுட்டோரியல். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு தான் நினச்சேன். ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு முகூர்த்தன்றதுனால இன்றைக்கும் பிளேட்டு ஓடும், நாளைக்கும் ஓடும். சரி, ஆனால் ஒரு வாரத்துக்கு ஆகிடுதே, உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குமேன்றதுக்கு தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நடுவில் பாட்டு கிட்ட ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா சாரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிச்சிருக்கோம்மா, சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ரவுண்டு. செகண்ட் ரவுண்டு என்னன்றதை நான் பண்ணேன். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஸ்டார்டிங் பண்ண அந்த ப்ரௌனுக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளையில் ஒயரை கொண்டு வந்து வச்சுருக்குறோம், சரிங்களா? இது போடுங்க. நம்ம அடுத்தது 2வது ரவுண்டை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.